ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ராக்ஷன் அண்டு டெசிமல் இந்த கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆப்டிடியூடில் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டாப்பிக்கில் இதுவும் ஒன்று. ஸோ நிறைய டாபிக் பார்த்திங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்குமே எல்லா டாப்பிக்குமே பார்த்திங்கன்னா ஈஸி தான். நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு ரொம்ப சீக்கிரம் இது பண்ணிடலாம். இந்த டாப்பிக்கோட ஆன்சர்ஸை நம்ம கொஷினை வச்சே நம்ம ஈஸியாக ஆன்சர் எங்கே போய்கிட்டுருக்கு, இது என்ன மாதிரியான ஸ்டெப்புக்கு அடுத்து போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷனும் டெசிமலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான டாபிக் தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷன் அல்லது டெசிமல் இது ரெண்டுமே எப்படி ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகுதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன்லேருந்து டெசிமல் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ பாருங்கள், ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 1/10ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1/10 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷனாக இருக்குது. இதை உங்களை டெசிமலாக மாற்ற சொல்கிறாங்க. டெசிமலாக மாற்றோன்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த கீழே அதாவது அந்த கோட்டு கீழே இருக்கிறத டினாமினேட்டர்னு நம்ம எப்போவுமே சொல்லுவோம். இந்த டினாமினேட்டரில் 1க்கு பக்கத்தில் எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ 10ங்கிற இடத்துல ஒரு பூஜ்ஜியம் தான் இருக்குது. அப்போ டெசிமலில் எப்படி எழுதணும்னா, ஒரு அந்த புள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் அதாவது ரைட் சைடில் ஒரு நம்பர் தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ அப்படியே பாருங்கள், 1/100ன்னு இருக்குது. அப்போ 100ன்னு இருக்கிற இடத்துல 2 0 இருக்குன்னா இந்த பக்கத்துலேருந்து அதாவது நீங்கள் ரைட் டு லெஃப்ட்டு வரும்போது 2 நம்பர் அதாவது ஒரு 1 ஒரு 0 2 டிஜிட் தள்ளி தான் புள்ளி வைக்கணும். அப்படியே கீழே பாருங்கள், 35/1000 1000 இருக்குது. 1000க்கு 3 0 இருக்குது. அப்படியே நீங்கள் ரைட் சைட்லேருந்து ரைட் டு லெஃப்ட் வரும்போது 3 டிஜிட் தள்ளி தான் புள்ளி வைக்கணும். அதாவது 5 3 0. ஸோ 3 டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் தான் நீங்கள் புள்ளியே வைக்கணும். இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் ஃப்ராக்ஷன் டு டெசிமல். அதே மாதிரி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுக்கு அந்த ஐடியா பேசிக் ஐடியா இருந்துச்சுனாலே நீங்கள் கொஷின்ஸை ஈஸியாக இது பண்ணலாம். இப்போ பாருங்கள், டெசிமல் டு ஃப்ராக்ஷனும் சேம் தான். இப்போ ஒரு 25ன்னு நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க, 0.25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 25ங்கிறது 2 டிஜிட் 25ன்னு இருக்குது. அப்போ 2 டிஜிட்னா டிவைடர் பையில் கீழே என்ன வரும்? ஸோ 1/2 அதாவது டிவைடர் பை 1 போட்டு 2 0, அப்போ 100 இருக்குது. சரிங்களா? ஏன்னா 25ங்கிறது 2 டிஜிட்டு, நம்பருங்கிறது வேறு, டிஜிட்டுங்கிறத நான் சொல்கிறேன், தெளிவாக கேட்டுங்க, 2 டிஜிட்டு. ஸோ அப்போ 100ன்னு கீழே இருக்குது. அப்போ 25/100ன்னு நம்ம அந்த நம்பரை போடுறோம். ஸோ ரெண்டும் காமன் ஃபேக்டரில் அடிக்க முடியுமானா ரெண்டுமே 5 டேபிள்ஸில் வரும். அகெயின் இது இன்னொரு 5 டேபிள்ஸில் அடிக்கும்போது 1/4 அது கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ அது வேறு இதில் போகணும். அப்போ அதே மாதிரி 0.008ன்னு இருக்குது. இப்போ 3 டிஜிட் புள்ளிக்கு அப்புறம் அந்த டெசிமலுக்கு அப்புறம் பாருங்க 3 0 இருக்குது. அப்போ டிவைடர் பையில் 1000 இருக்குன்னு அர்த்தம். சிம்பிளான கான்செப்ட். அப்போ 8/1000. இப்போ அடுத்ததை பாருங்கள், 0.2345ன்னு இருக்குது. அப்போ புள்ளிக்கு அப்புறம் 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2345ன்னு 4 டிஜிட் இருக்குன்னா கீழே டினாமினேட்டரில் 1க்கு பக்கத்தில் 4 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான், இதை வச்சு தான் அவங்க எதால் டெசிமலாகவும் ஃப்ராக்ஷனாகவும் மாற்றுறாங்கங்கிற நம்பரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ வாங்க, அடுத்து இந்த டெசிமலாக மாற்றுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பியூர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மிக்சடுன்னு சொல்லுவாங்க. இந்த பியூர் மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி, மிக்சடுமே ரொம்ப ஈஸி தான். மிக்சடில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இந்த பியூர் மெத்தட் எப்படின்னா, இப்போ பாருங்கள், ஒரு 0.5 மேலே பார் கொடுத்துருக்காங்க. 0.5க்கு மேலே ஒரு பார் இருக்குது. இந்த பார் அதாவது எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், பார்னால் என்ன அதுக்கு அர்த்தம்னா அந்த நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பியூரு, அதாவது 0.5னா அந்த 5 மட்டுமே ரிப்பீட் ஆகிட்டே போகும். 0.5555ன்னு போயிட்டே என்லெஸ். அதே மாதிரி இப்போ 2 நம்பருமே வரும். இப்போ 0.68ன்னு கொடுத்துருக்காங்கன்னா நிறைய பேர் இப்போ 6 மட்டும் ரிப்பீட் ஆகும். அப்படி கிடையாது. இல்லை, 6888ன்னு ரிப்பீட் ஆகுது. ரெண்டுக்குமே அவங்க மேலே பார் கொடுத்துருக்காங்கன்னா 68686868னா அது ரிப்பீட் ஆகும். ஓகே, புரியுதுங்களா? இப்போ இதே மிக்சடு டெசிமலில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், 0.47க்கு மேலே பார் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் 4 அப்படியே எழுதிக்கணும். அந்த 7 மட்டும் ரிப்பீட் ஆகும். அந்த நம்பர் எதுக்கு மேலே பார் இருக்கோ அதுதான் ரிப்பீட் ஆகும். இப்போ அடுத்து பாருங்கள், 0.654க்கு பார் இருக்குது. அப்போ 0.6545454ன்னு இது போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஒரு நம்பரை கொடுத்துட்டு இதை இப்போ டெசிமலில் இருக்குது, எனக்கு ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க அப்படின்னா அவங்க கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது ரொம்ப ஈஸி தான். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ x/yன்னு இருக்குது. மேலே இருக்க எக்ஸு தான் நம்ம நியூமரேட்டரும்போம், கீழே இருக்க ஒய்யை
டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூமரேட்டருக்கு என்ன பண்ணணும், இது வந்து பியூர் மெத்தடுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பியூர் மெத்தடு, இல்லை எனக்கு வந்து அவங்க மிக்சடாக கொடுத்துருக்காங்கன்னா மிக்சடுக்கும் ஒரு ஸ்டெப் இருக்குது. பியூர் மெத்தட் ரொம்ப ஈஸி. இப்போ பியூர் மெத்தடுக்கு வேறு ஒன்றும் இல்லை, நியூமரேட்டரில் இருக்கிற ரிப்பீட்டட் நம்பரை எழுதணும். கீழே டினாமினேட்டருக்கு என்ன எழுதணும்னா நம்பர் ஆஃப் நயன்ஸ், அதாவது எத்தனை ரிப்பீட்டட் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நயன் போடணும். இவ்வளோதான்ப்பா விஷயம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு வந்து 0.73 மேலே வந்து பார் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி நீங்கள் அதை ஃபஸ்ட்டு எழுதுவீங்க, 0.737373 73 எழுதுவீங்க. நான் நியூமரேட்டருக்கு என்ன சொன்னேன், நியூமரேட்டருக்கு ரிப்பீட்டட் நம்பரை அப்படியே எழுதணும். இப்போ எந்த நம்பர் இங்கே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு, 73 ரெண்டு நம்பருமே ரிப்பீட் ஆகுது. அப்போ நியூமரேட்டரில் மேலே நீங்கள் 73ன்னு போட்டுக்கணும். டினாமினேட்டருக்கு என்ன சொன்னேன், எத்தனை ரிப்பீட்டட் நம்பர் இருக்கோ அத்தனை 9 போடணும். இதில் 2 ரிப்பீட்டட் நம்பர் இருக்குது. 7ங்கிறது ஒரு ரிப்பீட்டட் நம்பரு, 3ங்கிறது ஒரு ரிப்பீட்டான நம்பர். அப்போ 2 9 99 போடணும். இப்போ இதுதான் ஆன்சர், 73/99. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பியூர் மெத்தடை ஹேண்டில் பண்ணலாம். புரியுதுங்களா? அடுத்து மிக்சடு மெத்தட். மிக்சடு மெத்தடில் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ அதில் வந்து ஈஸி. நியூமரேட்டர் வந்து ரிப்பீட்டட் நம்பரை எழுதிட்டு டினாமினேட்டரில் வந்து நம்பர் ஆஃப் 9, எத்தனை ரிப்பீட்டட் நம்பரோ அத்தனை 9 போட்டுக்கிட்டால் போகணும். இதில் வந்து ஒரு சின்ன மைனஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதே மாதிரி 0.56 வந்து மேலே பார் கொடுத்துருக்காங்க. 6 தான் இதில் ரிப்பீட்டட். ஒரு நம்பர் ரிப்பீட்டடும் 1 ரிப்பீட்டட் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நியூமரேட்டர் எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு ஆல் டிஜிட்ஸ் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட், அதாவது 1 டைம், அதாவது அந்த புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அதை 1 டைம் எழுதணும், டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறத. இப்போ இந்த கொஷினில் பாருங்கள், புள்ளிக்கு அப்புறம் 56 தான் இருக்குது. அதானே கொஷினில் கொடுத்துருக்காங்க. அதை 1 டைம் எழுதணும். எழுதிட்டு மைனஸ், எதால் மைனஸ் பண்ணணும்னா நான் ரிப்பீட்டட், அதாவது திரும்ப திரும்ப வராத நம்பர் எதுவும் புள்ளிக்கு அப்புறம் இருந்தால் அதை எழுதணும். இப்போ பாருங்கள், புள்ளிக்கு அப்புறம் திரும்ப வராதது நான் ரிப்பீட்டட்னா 5, ஏன்னா 6 வந்து ரிப்பீட் ஆகும், கோடு கிழிச்சிருக்காங்க. அப்போ 5 ரிப்பீட் ஆகாது. அப்போ 56 - 5, அந்த 51 எழுதிக்கணும். இது நமக்கு நியூமரேட்டர். டினாமினேட்டர் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டட் நம்பர் கேட்டிருக்காங்களோ அத்தனை நயனும், பக்கத்துலேயே வந்து நான் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் எத்தனை கேட்டிருக்காங்களோ அதுக்கு 0வும் போடணும். இந்த கொஷினில் ரிப்பீட்டட் நம்பர் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, அப்போ ஒரு 9. ஓகே, புரியுதுங்களா? ஏன்னா 5 ஒரு வாட்டி தான் இருக்குது. நான் ரிப்பீட்டட் ரிப்பீட்டட் நம்பர் எத்தனை கேட்டிருக்காங்களோ அதுக்கு 9னா 6 தான் ரிப்பீட்டட் நம்பர், ஒரே ஒரு ரிப்பீட்டட் நம்பர் தான், அப்போ ஒரு 9. 0 வந்து நான் ரிப்பீட்டடுக்கு, 5 வந்து ஒரே ஒரு நான் ரிப்பீட்டட், அப்போ ஒரு 0, அப்போ 90. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 51/90. சரிங்களா? இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான ஒரு இது. இப்போ வாங்க ஜஸ்ட் ஒரு கொஷின் தரேன். வாட் டெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் அண்ட் ஹவர் இஸ் எ செகண்ட், அதாவது ஒரு ஹவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு செகண்டுக்கு ஃப்ராக்ஷன் அண்ட் டெசிமல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு தெரியும் 1 ஹவருக்கு வந்து 60 நிமிஷம், அதில் ஒரு நிமிஷத்துக்கு வந்து 60 செகண்ட் இருக்குது. ஸோ அப்போ 60 × 60, இதை ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் போடுவோம். ஃப்ராக்ஷனில் மேலே ஒரே ஒரு செகண்ட் தான் அவங்க நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ டிவைடர் பையில் மொத்தம் எத்தனை செகண்ட்ஸ்னால் ஒரு நிமிஷத்துக்கே 60 செகண்டு, ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், அப்போ 60 × 60. ஸோ ஃப்ராக்ஷனில் இதை போடும்போது 1/3600 வந்துடுது. இதை டெசிமலில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது 1/3600 டெசிமலில் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், கீழே பாருங்கள் எத்தனை நம்பர் இருக்குது, 3600. அப்போ இந்த பக்கம் நமக்கு 0 போட்டுட்டு பாயிண்ட் வச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 டிஜிட்ஸ் நமக்கு கன்வெர்ட் ஆக போகுது. எப்படி 4 டிஜிட்ஸ் கன்வெர்ட், இதில் கடைசியில் 2 0 இருக்குது. ஸோ 2 0 இருக்கும்போது ஆஸ் யூஷுவல் தெரியும் ஃபஸ்ட்டே 0.00 வரப்போகுதுன்னு. ஸோ 4 டிஜிட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 0. நம்ம எப்பவும் போல் டெசிமல் போட்டுடுறோம். 2 0 இருக்க வசிக்கு 00. இந்த 1/36 நீங்கள் இது பண்ணும்பொழுது தான் 27 உங்களுக்கு இதை ஒன்று தான் நீங்கள் டிவிஷனே பண்ண போகிறீங்க. ஸோ கொஷினை நீங்கள் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது டாபிக்ஸ்க்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கும் நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.